ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஸோ கோலம் எல்லாம் போட்டு வச்சாச்சு. இப்போ பொங்கல் எப்படி வச்சேன்னு பார்க்கலாம். பானையில் வந்து மஞ்சள் கொத்தெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதெல்லாம் கட்டி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு. நான் இது வரைக்கும் தனியாக பொங்கல்லாம் வச்சதில்லை. அத்தை இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, அந்த மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வைக்கிறதுனால நான் வந்து கூடவே எனக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு எங்கள் அத்தையை வீடியோ கால்லே வச்சுக்கிட்டு தான் நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். பானையை வச்சுட்டு அதுக்கப்புறமா அரிசி பருப்பு அளந்து தனித்தனியாக கொட்டி வச்சுக்கிட்டேன். கொட்டி வச்சு அதை களைஞ்சி அதை ஊற வச்ச தண்ணியும் கீழே ஊற்றிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ரெடி பண்ணதுக்கப்புறமா பானை வைக்கும்போது தான் யோசித்தேன், நம்ம கிளம்பவே இல்லையே அப்படின்னு போயிட்டு குயிக்காக கிளம்பி நாம் ஒரு குட்டி வீடியோ எடுத்துடலான்னு என்னையும் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு பானை வச்சாச்சு. வச்சு ஃபஸ்ட்டு உப்பு போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக பால் ஊற்ற சொல்லியிருந்தாங்க, பால் ஊற்றுனேன். அப்புறமா ரெண்டு அரிசி தனித்தனியாக களைஞ்சி வச்சதோட தண்ணி அதில் ஊற்றி ஃபில் பண்ணணும். ஸோ ஃபுல்லாகிற அளவுக்கு அதை ஊற்றி பொங்க வைக்கணும்னு சொன்னாங்க. ஸோ பொங்குறதுக்காக அதை ஊற்றி வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு. ஸோ ரெண்டுத்துலேயும் ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் அரிசியெல்லாம் தனியாக வச்சுருந்தேன். எங்கள் வீட்டில் வந்து பாலும் காய்ச்சி வச்சு கும்பிடணும். ஸோ பாலும் காய்ச்சிட்டேன். பொங்கலும் அழகாக பொங்கிருச்சு. பால் பொங்கிருச்சு. 2 பானையிலையும் அழகாக பால் பொங்கிருச்சு. அதை நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அப்புறம் தான் அரிசி போடணும்னு சொல்லி ஃபஸ்ட்டு நெய்வேத்தியம் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் நான் அரிசியெல்லாம் போட்டேன். தம்பிங்க ஒரே அழுதுகிட்டே இருந்ததுனால என்னால் ஃபுல்லாக அரிசி போட்டதை எடுக்க முடியல. அதை அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அழுது அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக பொங்கல் கிண்ட சொன்னோடனே ஒரே சந்தோஷமாயிட்டாங்க. சின்ன தம்பிக்கும் ஒரே சந்தோஷம். நான் என்ன பண்ண சொன்னேன்னு தெரியல, பண்ணிக்கிட்டு இருந்தார். ஹாப்பி ஆகிட்டார். பை பாய்.